வார்த்தை உலகையை மாற்றும் சக்தி வாய்ந்தது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே திங்கட்கிழமையிலே இன்றைய மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள அந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூற்றுவர் தலைவனுடைய பையனுடைய முடக்குவாதத்தை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதை போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு வார்த்தையின் வழியாக நாம் நிறைய மாற்றங்களை இந்த உலகத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்விலே நாம் உருவாக்க முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மன்னிப்பு என்கின்ற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக உடைந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும். குடும்பத்திற்குள் பிளவு நீங்கி ஒற்றுமை உருவாக்க முடியும். நண்பர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவினை ஏற்படுத்த முடியும். இரண்டாவதாக, நன்றி என்கிற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக யாராவது ஒருத்தருடைய மனதை நாம் புண்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால், காயப்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால், அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி சொல்வதன் வழியாக நாம் அவர்களுக்கு மனதிற்கு ஆறுதலை உருவாக்க முடியும். அதே போலவே நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துவதன் வழியாக, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், இன்றைக்கு நீங்கள் சமைத்த உணவு நன்றாக இருந்தது, இன்றைக்கு நீங்கள் நன்றாக பேசினீர்கள், இன்றைக்கு நீங்கள் நன்றாக படித்தீர்கள் என்று நாம் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துவதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய வெறுமை நீங்கி மனதிற்கு ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நேர்மை என்கிற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக குற்றங்கள் குறைக்கப்படுகிறது, தவறுகள் குறைக்கப்படுகிறது. அதை போலவே தீய செயல்பாடுகள் குறைந்து சமுதாயத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மனதிற்கு அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. உதவி என்கின்ற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக ஒரு சில நேரங்களிலே நாம் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்ற பொழுது கேட்காமல் இருப்போம். ஆனால் நம்ம யார்கிட்டையாவது போய் சொல்லும் பொழுது, சரி நேற்றைக்கு எனக்கு இப்படி ஒரு உதவி தேவைப்பட்டது, ஆனால் யாரும் எனக்கு உதவி செய்யலை. ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் உதவியை பிறரிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவாங்க, நீ எங்கிட்ட கேட்டு இருக்கலாம்ல, நான் கண்டிப்பாக உனக்கு செய்திருப்பேன் என்று சொல்லுவாங்க. அதே போலவே அந்த உதவி என்கின்ற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக குடும்ப பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போலவே தவறு செய்வதை எச்சரிப்பதன் வழியாக நிறைய நேரங்களிலே பிறர் தவறு செய்வதை நாம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். திருடுவதாக இருக்கலாம், அல்லது பொய் சொல்வதாக இருக்கலாம், அல்லது இன்னும் கொள்ளையடிப்பது, இது போன்ற தவறான செயல்களை நாம் நம்முடைய கண்களால் பார்த்தும் நாம் எச்சரிக்காமல் இருக்கின்ற பொழுது பல நேரங்களிலே பிரச்சனை உருவாகும். ஆனால் செய்யக்கூடிய தவறை எச்சரிக்கின்ற பொழுது அங்கே குற்றங்கள் நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ முடியும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே, உறவுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மன்னிப்பு என்கின்ற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக பிரிந்த உறவை மீண்டும் இணைக்க முடியும். அதே போலவே ஒரு வார்த்தையின் வழியாக குடும்பத்திலே அமைதி ஏற்படுத்த முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக பிறர் மீது இரக்கம் கொள்ள முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக பகைமை நீங்கி அங்கே ஒற்றுமை உருவாக்க முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக பிறருக்கு நாம் உதவி செய்ய முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, விரக்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, கோபத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சமாதானத்தையும் அமைதியும் நாம் ஏற்படுத்த முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான தீய செயல்களை மாற்ற முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்வை நாம் மாற்ற முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக தீமைகளை நீக்கி நன்மைகளை உருவாக்க முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக நடக்கக்கூடிய
போர்களை கூட நாம் தடுத்து நிறுத்த முடியும். ஒரு அன்பான வார்த்தையின் வழியாக தீவிரவாதியை கூட நாம் என்ன செய்ய முடியும்? மனம் மாற்ற முடியும். ஒரு அன்பான வார்த்தையின் வழியாக கல்லான இதயத்தை கூட கரைக்க முடியும். ஒரு வார்த்தையின் வழியாக நாம் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவர் இயேசுவை போல ஒரு வார்த்தையின் வழியாக பலருக்கு நாம் நல்ல செயல்களை செய்வோம், வல்ல செயல்களை செய்வோம். அதன் வழியாக நாம் நிறைவான அருளையும் ஆசீரையும் பெற்று எல்லாரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ முடியும் என்பது இந்த நாளிலே இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.